துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மற்றும் ஒரு நிஜக்கண் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிவை எட்டாமல் இழுபறியாக நீடித்து வருகின்றது. இந்த இக்கட்டான அரசியல் சூழலில் அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானம் ஒன்று திடீரென மாயமாகியுள்ள சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அந்த விமானம் உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமான் வளைகுடா பகுதிக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது விபரீதம் நிகழ்ந்துள்ளது. ரேடர் திரையிலிருந்து மறைவுக்கு சற்று முன்னதாக அந்த விமானத்திலிருந்து அவசர கால ஆபத்து சமிஞ்சை அனுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானம் மறைந்த சில நிமிடங்களிலேயே ஈரானின் அரசு ஊடகங்கள் ஒரு அதிரடியான செய்தியை வெளியிட்டும் இருந்தன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தங்கள் வானிலைக்குள் நுழைந்து அந்த அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்திவிட்டதாக தெரிவித்தும் இருந்தன. இது உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கியும் இருக்கின்றது. இருப்பினும் அமெரிக்க ராணுவம் இந்த தகவலை இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது. தங்கள் தரப்பில் விமானத்தை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அது எங்கே விழுந்தது அல்லது என்னவானது என்பது குறித்து உறுதியான ஆதாரங்களிலும் கிடைக்கவில்லை என்று அமெரிக்க தரப்பு மௌனம் காத்து வருகின்றது. இதேபோன்ற சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் நிகழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக அமெரிக்காவின் 3 போர் விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்பட்ட போது அமெரிக்கா அதனை திட்டவட்டமாக மறுத்திருந்தது. இந்த விமானங்கள் ஈரானிய தாக்குதலால் விழவில்லை என்றும் வேறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே விபத்தில் சிக்கின என்றும் அமெரிக்க ராணுவம் விளக்கம் அளித்தும் இருக்கின்றது. ஆனால் தற்போது நிலவும் போர் மேகங்களுக்கு மத்தியில் இந்த F-35 விமானத்தின் மாயம் வெறும் விபத்தா அல்லது ஈரானின் தாக்குதலா என்பது இன்னும் மர்மமாகவே நீடிக்கின்றது. ஒருவேளை ஈரான் இதனை தாக்கியது உறுதி செய்யப்பட்டால் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி போர் வெடிக்கும் அபாயம் இருப்பதை மறுப்பதில்லை. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் தற்போது மிகுந்த பதற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் தொடர்ச்சியான ராணுவ அச்சுறுத்தல்கள் மற்றும் கடுமையான பொருளாதார தடைகள் ஈரானை தனிமைப்படுத்த முயலும் வேளையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த நாட்டு மக்கள் தங்கள் அரசுக்கும் இராணுவத்துக்கும் பின்னால் ஒரு மாபெரும் சக்தியாக அணிதிரண்டு நிற்கின்றனர். கடந்த February 28 அன்று தொடங்கிய போரின் காரணமாக ஈரானின் மிக முக்கியமான இராணுவ கட்டமைப்புகள் மற்றும் அரசு நிர்வாக தளங்கள் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகின. இத்தகைய இக்கட்டான சூழலில் மக்கள் சோர்ந்து போவதற்கு பதிலாக நாடு தழுவிய அளவில் ஒரு மாபெரும் தேசியவாத எழுச்சி ஏற்பட்டும் இருக்கின்றது. தலைநகர் தெஹ்ரான் தொடங்கி ஈரானின் மூலை முடுக்கெங்கும் உள்ள வீதிகளில் போராட்டக்காரர்களால் நிரம்பி வழிகின்றது. இந்த மக்கள் திரள் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு தங்கள் நாடு ஒருபோதும் அடிபணியாது என்பதை உலகுக்கு உரக்கச் சொல்லும் ஒரு செய்தியாகவே பார்க்கின்றது. இந்த எழுச்சியின் ஒரு பகுதியாக கடந்த மார்ச் மாதம் ஈரான் அரசால் தொடங்கப்பட்ட ஈரானிய தேசிய பிரச்சாரத்துக்கு இதுவரை பல மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது வெறும் அரசியல் போராட்டமாக இல்லாமல் தார்மீக ரீதியான ஒரு போராகவே உருவெடுத்தும் இருக்கின்றது. போராட்ட களங்களில் திரண்டுள்ள இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை எதிரியிடம் நாட்டை விட்டுக் கொடுப்பதை விட எங்கள் உயிரை தியாகம் செய்ய தயார் என்ற முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். இத்தகைய உணர்ச்சிபூர்வமான போராட்டங்கள் ஈரானிய இராணுவத்துக்கு புதிய தெம்பை கொடுத்தும் இருக்கின்றது. ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு எதிராக போராடும் மன உறுதியையும் அதிகரித்தும் இருக்கின்றது. குறிப்பாக உலக பொருளாதாரத்தின் ஒரு நாடியாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதில் ஈரான் அரசு காட்டி வரும் தீவிர நிலைப்பாட்டுக்கு பொதுமக்கள் முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை முறியடிப்பதற்கும் தங்கள் நாட்டின் இறையாண்மையை காப்பதற்கும் அரசுகளுக்கும் எந்த ஒரு கடினமான முடிவையும் ஏற்க தயாராக இருப்பதாக மக்கள் அறிவித்தும் இருக்கின்றனர். இந்த நிலவரம் குறித்து கருத்தினை தெரிவிக்கும் போது அரசியல் விமர்சகர்கள் ஈரானுக்குள் ஏற்பட்டுள்ள இந்த பெருந்திரள் மக்களெழுச்சியானது அந்த நாட்டின் மீது நேரடி போர் தொடுக்க திட்டமிடும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஒரு தார்மீக ரீதியான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக கருதுகின்றனர்.
ஆயுத பலத்தை கடந்து ஒரு நாட்டின் மக்கள் சக்தி அந்த நாட்டின் பாதுகாப்புடனாக மாறியிருப்பது சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை உருவாக்கியும் இருக்கின்றது. இது இப்படி இருக்க அடுத்ததாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் திடீர் மரணம் கேம்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையை தடுக்காது என பேராசிரியர் பிரதீபா மகாநாம ஹேவா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்பஸ் நிறுவனத்துக்கும் ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றது என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லுப்பட்டியில் உள்ள வீட்டில் இருந்து 8ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கும் ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த மோசடி தொடர்பில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் பின்னணியில் கபிலசேன சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துவிருந்தார். கொல்லுப்பட்டியில் உள்ள வீட்டில் ஓர் அறையில் கபில சந்திரசேனவின் உடல் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தும் இருக்கின்றனர். இந்த நிலையில் கபில சந்திரசேனவின் திடீர் மரணம் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையை தடுக்காது என அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். மேலும் இந்த சம்பவத்தில் கபில சந்திரசேனவை தவிர வேறு சந்தேக நபர்கள் இருப்பதாலும் விசாரணை தொடர்பில் எந்த தடையும் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்திரசேனவை தவிர இந்த சம்பவத்தில் சந்தேக நபர்களாக குறிப்பிட்டுள்ள அவரது மனைவி மற்றும் நிமல் பெரேரா என்ற நபரும் ஆஸ்திரேலியா சென்றுவிட்டதால் அவர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வர நாடு கடத்தல் சட்டத்தை பயன்படுத்தலாம் என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இதற்காக ராஜதந்திர வழிகள் மூலம் பரஸ்பர சட்ட விதிகளை பெறுவதற்கான வழிமுறைகள் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை அவர்களை திரும்பி கொண்டு வர தவறினால் இறுதி முயற்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலியாவில் வழக்கு தொடரலாம் என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். வெளிநாடுகளில் தலைமுறைவாக உள்ளதாக கருதப்படும் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்ய ஏற்கனவே பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டும் இருக்கின்றது. இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை சுமார் 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டும் இருக்கின்றனர். கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்துக்குரியதாக இருப்பதால் 5 தடயவியல் மருத்துவ அதிகாரிகள் அடங்கிய குழு முன்னிலையில் அவரது பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டும் இருக்கின்றது. மேலும் ஆய்வக பரிசோதனைகளுக்கு பிறகு கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து அறிக்கை வெளியிட்ட 5 பேர் கொண்ட தடயவியல் மருத்துவ அதிகாரிகள் குழு முடிவு செய்தும் இருக்கின்றனர். பிரேத பரிசோதனைக்கு பிறகு கபில சந்திரசேனவின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதிச் சடங்கு நேற்று பிற்பகல் பொது மயானத்தில் நடைபெற்றும் இருக்கின்றது. இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கின்றன மற்றும் ஒரு நிஜகண் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.